கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அதுதான் ரொம்ப மேஜரான விஷயம். மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நல்லா வரும். கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். ஏன்னா செவ்வாய் இப்போ நீச்சமாக 6ல் இருக்கும்போது ஒன்று வேலையில் நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரலாம். கடன் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். இல்லை உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பயமோ பதட்டமோ மனக்காயங்களோ கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து ஜூன் 10ஆம் தேதி வரை இது இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மாறும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அதில் வந்து 4லே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 3ல் இருக்கும்பொழுது 5ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைகளோட நடவடிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் நமக்கு வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா செக் பண்ணிக்கிறது தப்பில்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது 7 நாளுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான். அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல சொத்து வரவுகள் வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பெரிய படிப்பு படிக்கணுன்னாலும் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் வாங்கி அதனால் ஒரு மனக்காயங்கள் ஒரு பதட்டமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். வழக்குகள் உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு 4 ரொம்ப சிறப்பான பூமிகள் வண்டி வாகனங்கள்லாம் நல்ல யோகங்கள் லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது.